ஒரு தனிப்பட்ட நபருக்காக மொத்த இன்ஸ்டிடியூஷனையும் நாம் அடகு வைப்பது இந்தியாவோட எதிர்காலத்துக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல். நாளைக்கு அதானி ஒரு தனிநபரோட நிறுவனம் சரிந்தால் மொத்த எஸ்பிஐயோட இவ்வளவு பணம் நஷ்டமாகும். இதுக்கு யார் பதில் எடுப்பா? இதே ஒரு எதிர்கட்சி மாநிலத்தில் ஏதேனும் ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் வந்தா சிபிஐலேருந்து இடியிலேருந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு விசாரிக்க சொல்றாங்க. ஆனால் இதில் ஏன் விசாரிக்க மாட்டேங்கிறாங்க? பாஜக தலைவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஹிண்டன்பர்க் வந்து இந்தியாவோட எக்கனாமியை பொருளாதாரத்தை சீர்குலைப்பதற்கான முயற்சி என்கிறார்கள். கேட்ட கேள்விக்கு இன்னும் பதிலே சொல்ல, அதை விட்டுட்டு மீண்டும் ஆன்டி நேஷனல் வழக்கம் போல் அவங்க எடுத்துகிட்டு வர அதே தான். இந்த விஷயத்தில் இதை உச்சநீதிமன்றத்தில் சொல்லியிருக்க வேண்டிய கடமை மாதவி பூச்சினுடையதான், மத்திய அரசு. மாதவி பூச் சொல்வது உண்மை என்றால் மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் அதனை மறைத்திருக்கிறது, அல்லது மாதவி பூச் போய் சொல்கிறார். இந்த அறிக்கையை வெளியிட்டு மார்க்கெட் சரியும், அதன் மூலமாக லாபம் பெறுவதற்காக இவர்கள் செய்த சதி என்றார்கள். அப்போது மார்க்கெட் சரியில்லை அப்படின்னா சதி இல்லைன்னு ஏற்றுக்கலாமா? பல லட்சம் மக்களோட முதலீடு அங்கே இருக்கிறது. ஒரு சிறு தவறு நடந்தாலும், ஏதேனும் ஒரு நம்பிக்கை இழந்து விட்டால் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள், ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாரும் அந்த பணத்தை திருப்பி எடுத்துகிட்டு போக ஆரம்பிப்பாங்க. நமக்கு பெரிய வீழ்ச்சி அடையும். அந்த விசாரணை நடத்த மத்திய அரசு தயங்குவது அதானியை காப்பாற்றுவதற்கு தான் என்பதுதான் வெளிப்படையாக தெரிகிறதுங்க. பாஜக அரசாங்கம் மாறி காங்கிரஸோல எதிர்க்கட்சிகள் கூட்டணி ஆட்சி அமைத்தால் இந்தியாவோட மிகப்பெரிய ஊழலாக இந்த விவகாரம் உருவெடுக்கும். முன்னேறிய தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஹிண்டன்பர்க் நிறுவனத்தினுடைய அறிக்கை ஏற்கனவே அதானி குழுமம் பற்றின ஒரு அறிக்கை வெளியாகி இருந்தது. அதனுடைய தொடர்ச்சியாக செபி நிறுவனம் செபி தொடர்பாகவும் ஒரு அறிக்கை வெளியாகி இருக்குது. அதானி முறைகேடுகள் தொடர்பாக செபி தான் விசாரிச்சுக்கிட்டு இருந்து, இப்போ செபி தொடர்பாகவும் ஒரு அறிக்கை வெளியாகி இருக்குது. இந்திய பங்குச்சந்தை பொருளாதாரத்தில் இந்த அறிக்கைகள் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிற சூழலை தொடர்பாக பேசுறதுக்காக பத்திரிகையாளர் அரவிந்த் குணசேகர் நம்மளே நினைச்சிருக்கா பேசுகிறேன். வணக்கம். இந்த அறிக்கை ஹிண்டன்பர்க்கினுடைய இந்த இரண்டாவது அறிக்கை என்ன விஷயங்களை வந்து முக்கியமாக சொல்லுதுன்னு? ஹிண்டன்பர்கோட இரண்டாவது அறிக்கை முழுவதுமாக செபியோட செயல்பாடு தொடர்பாகத்தான் சொல்லுது. ஏன்னா முதல் அறிக்கை, ஹிண்டன்பர்கோட முதல் அறிக்கை அதானி குழுமத்துக்கு எதிராக வந்தப்போ உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு வந்து செபி இந்த விவகாரம் தொடர்பாக செபி விசாரணை நடத்திட்டு வருகிறார்கள். எனவே செபியோட விசாரணை தொடர வேண்டும் என்பதுதான் மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் சொன்னார்கள். உச்சநீதிமன்றம் அதனை ஏற்றுக்கொண்டு செபி தலைமையிலான ஒரு விசாரணை நடைபெற்று வருகிறது. செபி இந்த விவகாரத்தை விசாரிக்கட்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தார்கள். அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டோரி ஆஃப் திஸ் சாகால. இரண்டாவது, தற்போது செபி இந்த விவகாரத்தில் செபி நேர்மையாகவும் முழுமையாக இந்த விவகாரத்தை செபி விசாரித்ததா என பார்த்தா செபி வந்து முழுமையாக அந்த விசாரணையை முடிக்கலை. ஏன்னா இந்த விசாரணை வந்து பல நிறுவனங்கள், அதானி நிறுவனத்திற்கு முதலீடு செய்வதற்காக பல ஆஃப்ஷோர் அக்கௌண்ட்ஸை இந்தியா தாண்டி வெளியில் அவருடைய அண்ணன் வினோத் அதானி வந்து நிறுவி இருந்தார். எனவே அந்த விவகாரம் தொடர்பாக விசாரிப்பதற்கு எங்களுக்கு மேலும் காலவாசம் வேண்டும் என்பதுதான் செபியோட நிலைப்பாடு அறிஞ்சு அந்த விசாரணை இன்னும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இப்போ இரண்டாவது அறிக்கையில் ஹிண்டன்பர்க் என்ன சொல்கிறாங்கன்னா, செபியோட தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கும் மாதவி பூச் என்பவர், அவர் 2015ஆம் ஆண்டு சிங்கப்பூரில் அப்போ இருந்தப்போ ஒரு நிறுவனம் மூலமாக அதானி அவரோட அண்ணன் வினோத் அதானி தொடர்புடைய நிறுவனங்களில் அவர் முதலீடு செய்திருந்தார். அவருக்கும் வினோத் அதானி தொடர்புடைய ஆஃப்ஷோர் நிறுவனங்களில் இருவருக்குமான ஒரு பரிவர்த்தனை நடைபெற்றிருக்கிறது என்பதற்கான ஒரு ஆதாரத்தை ஹிண்டன்பர்க் வெளியிட்டிருக்கிறது. இது தற்போது 2 கேள்விகளை முன்வைக்கிறது. ஒன்று, மாதவி பூச் இந்த விவகாரம் தொடர்பாக சிங்கப்பூரில் இருந்தபோது 2015 அந்த ஆஃப்ஷோர் அக்கௌண்ட்டில் அவர்கள் முதலீடு ஏதேனும் செய்திருந்தால் அதனை ஒன்று செபியிடம் தெரிவித்தாரா? ஒன்று. இரண்டாவது, உச்சநீதிமன்றம் இந்த விவகாரத்தை செபி விசாரிக்க வேண்டும் என உத்தரவிட்ட போது உச்சநீதிமன்றத்தில் இவர் தெரிவித்தாரா? தற்போது மாதவி பூச் என்னங்கிறாங்கன்னா, நான் வந்து செபியில் சேர்பர்சனாவோ ஹோல் டைம் மெம்பராக அப்பாயின்ட் பண்ணப்பட்ட போது நான் வந்து என்னென்ன டிஸ்க்ளோசர்லாம் செய்யணுமோ அதெல்லாம் நான் டிஸ்க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க. இது செபிட்ட. உச்சநீதிமன்றத்தில் இந்த விவகாரம் தொடர்பாக அதானி குழும விசாரணை நீங்கள் தலைமையில் நடைபெற்ற போது நீங்கள் உச்சநீதிமன்றத்தில் சொன்னீங்களா என்பதுதான் எதிர்க்கட்சியோட கேள்வி. ஏன்னா உங்கள் தலைமையில் தான் ஒரு விசாரணை நடைபெறுகிறது. அந்த விசாரணையில் ஒரு நிறுவனம், நீங்கள் தொடர்புடைய ஒரு நிறுவனம், அப்படி இருக்கும்போது நீங்களே உங்களோட நிறுவனத்துக்கு எதிராக விசாரணை நடத்த முடியாது, கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அப்போ நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் அதை ஏன் சொல்லலை என்பதுதான் முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, மிகவும் முக்கியமானதாக முன்வைக்கப்படும் கேள்வி என்னென்னா, REITS அப்படிங்கிறது ரியல் எஸ்டேட் ஒரு ட்ரஸ்ட் தொடர்பான ஒரு ட்ரஸ்ட். அந்த நிறுவனத்தில் பிளாக்ஸ்டோன் என்ற நிறுவனம் REITS அந்த அமைப்பின் கீழ் வருது, அந்த ஒரு சப்ஜெக்டில் கீழே வருது. அதில் பிளாக்ஸ்டோன்கிற ஒரு நிறுவனம். அந்த நிறுவனத்தில் மாதவி பூச்சோட ஹஸ்பண்ட் வந்து சீனியர் அட்வைசராக நியமிக்கப்படுகிறார். அவர் நியமிக்கப்பட்ட பிறகு அந்த நிறுவனமோ அல்ல REITS அதுக்குன்னு செபி தான் அனுமதி கொடுக்கணும். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஃபுல்லாக செபியோட கண்ட்ரோல் வருது. ஸோ செபி அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை REITSக்கு
ஈஸ் பண்ணி அதன் மூலமாக அந்த நிறுவனங்கள் அதிகப்படியான லாபத்தை பெற்றிருக்கிறார்கள் என்பதுதான் இரண்டாவது குற்றச்சாட்டு. அப்போது முதல் குற்றச்சாட்டு அதானி விவகாரம் தொடர்பான விசாரணையில் நீங்கள் தொடர்புடையும் போது நீங்கள் அதனை விசாரணையில் இருந்திருக்கலாமா, நீங்கள் அதனை ஏன் உச்சநீதிமன்றத்தில் சொல்லவில்லை? இரண்டாவது குற்றச்சாட்டு, உங்களுடைய ஹஸ்பண்ட் உங்களுடைய கனவு தொடர்பான ஒரு நிறுவனத்திற்கு நீங்கள் ஏதேனும் சலுகை கொடுத்திருக்கிறீர்களா? இந்த இரண்டுக்குமான பதிலை கேட்கிறார்கள். இந்த இரண்டுக்குமான பதிலை கொடுப்பதை விட்டுவிட்டு பாஜக தலைவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஹிண்டன்பர்க் வந்து இந்தியாவோட எக்கனாமியை பொருளாதாரத்தை சீர்குலைப்பதற்கான முயற்சி என்கிறார்கள். கேட்ட கேள்விக்கு இன்னும் பதிலே சொல்ல, அதை விட்டுட்டு மீண்டும் ஆன்டி நேஷனல் வழக்கம் போல் அவங்க எடுத்துகிட்டு வர அதே தான் ஆன்டி நேஷனல் ஆர்குமெண்ட்டோ இல்லை இந்தியாவோட சதித்திட்டம் இந்தியாவுக்கு எதிரான சதித்திட்டம் என்கிறார்கள். ஆனால் இந்த விவகாரம் தொடர்பாக ஒரு தெளிவான பதில் கிடைத்தால் மட்டும்தான், இதில் தெளிவான பதில் கிடைத்தால் மட்டும்தான் வெளிநாட்டிலேருந்து இந்தியாவில் முதலீடு செய்பவர்களுக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்கும். எனவே இந்த ஆர்குமெண்ட்டெல்லாம் விட்டுட்டு இதில் முழுமையான ஒரு விசாரணை நடத்தி ஒரு உண்மையை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்பதற்காக ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி, அதாவது நாடாளுமன்றத்தின் கூட்டுக்குழு விசாரணைக்கு வேண்டும் என்பதுதான் எதிர்க்கட்சிகளோட கோரிக்கையாக இருக்கிறது. இதில் எனக்கு இந்த எக்கனாமிக்கல் விஷயங்கள் வந்து எனக்கான நாலேஜ் ரொம்ப கம்மி. ஆனால் ஒரு கோர்ட் விஷயத்தை எடுத்துக்கிட்டால், இப்போ என் மேலே ஒரு கேஸ் வருது, அந்த ஜட்ஜு வந்து எனக்கு உறவினராக இருக்கார், இல்லை ஏதோ ஒரு வகையில் என்னோட தொடர்புடையவராக இருக்காருன்னா அந்த கேஸை வந்து அவங்க விசாரிக்கக்கூடாது அப்படின்றது வந்து மரபு. அது ரூல் கிடையாது, மரபு. கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படின்னு. இப்போது இவங்க மாதவி பூச்க்கு இந்த விஷயங்கள்லாம் இருக்குது, அவங்க வந்து குற்றம் சாட்டப்பட்ட நிறுவனங்களில் ஏற்கனவே முதலீடு செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத அவங்களே வாலண்டியராக டிஸ்க்ளோஸ் பண்ணணுமா, இல்லை அவங்க டிஸ்க்ளோஸ் பண்ணலைனாலும் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா உச்சநீதிமன்றம் உத்தரவிட்ட ஒரு விஷயம் இது. ஸோ உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டப்போ மாதவி பூச் சொல்லாமல் இதை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு ஒரு கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கான வேறு வழிமுறைகள் எதுவுமே இங்கே இல்லையா? மாதவி பூச்சோட ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்களா, ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் மாதவி பூச்சோட ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. அதில் மாதவி என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து 2015 2011 வரைக்கும் ஐசிஐசிஐ பேங்க்கில் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் சிங்கப்பூர் போகிறாங்க. அதுக்கப்புறம் 2017 செபியில் ஹோல் டைம் மெம்பராக நியமிக்கப்படுகிறார்கள். இதில் முக்கியமான விஷயம், முதன் முறையாக தனியார் துறையிலிருந்து பிரைவேட் செக்டர்லேருந்து செபியில் நியமிக்கப்படக்கூடிய முதல் நபரும் மாதவி பூச் தான். அதனால தான் இப்போ எதிர்க்கட்சிகள் என்ன கேள்வி எழுப்புறாங்கன்னா, பொதுவாகவே அரசு அதிகாரிகளோ ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸோ அல்லது பொதுத்துறை வங்கிகளிலிருந்து தான் நியமிப்பார்கள். பொதுத்துறை அதாவது அரசு தொடர்பான அமைப்புகளிலிருந்து தான் நியமிப்பார்கள். மாதவி பூச் என்பதுதான் முதன் முறையாக தனியார் துறையிலிருந்து நியமிக்கப்படுகிறார். எனவே அவருடைய நியமனத்தில் ஏன் அவரை நியமித்தார்கள் என்ற கேள்வியும் தற்போது எதிர்க்கட்சிகள் முன்வைக்கிறார்கள். அதுக்கு அரசு பதில் சொல்லணும். நியமனமே கேள்விக்குள்ளாயிருக்கு. இந்த நியமனமே கேள்விக்குள்ளாயிருக்கு. ஏன்னா இப்போ இந்த இஷ்யூஸ் எல்லாம் வரும்போது இவங்க அதானி தொடர்பான ஒரு நிறுவனத்திற்கு தொடர்பு இருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டு முன் வரும்போது இப்போ எல்லாமே கேள்வி வரும்ல. ஏன் ஒரு பொதுவாக கவர்மெண்ட் என்டிட்டிஸ்லேருந்து வரக்கூடிய ஒரு நபரை தாண்டி பிரைவேட் செக்டர்லேருந்து ஏன் கொண்டு வந்தீங்கிற முதல் கேள்வி. இரண்டாவது, இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி, மாதவி பூச்சோட ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் 2017 செபியில் ஜாயின் பண்ணும்போது என்னென்ன டிஸ்க்ளோசர்லாம் நான் பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே நான் டிஸ்க்ளோஸ் பண்ணிட்டேன். கோட் ஆஃப் கான்டக்ட் பிரகாரம் செபியில் நான் என்னென்னலாம் டிஸ்கஸ் பண்ணணுமோ நான் போர்டில் டிஸ்கஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க. இது செபியில் நீங்கள் டிஸ்க்ளோஸ் பண்ணிட்டீங்க. 2017 நீங்கள் செபிக்கு வந்தீங்க, எல்லாம் டிஸ்க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னு சொல்கிறீங்க. ஆனால் உச்சநீதிமன்றம் கடந்த ஆண்டு இந்த விவகாரம் தொடர்பாக அதானி குழுமத்துக்கு எதிராக விசாரணையை நீங்கள் நடத்த வேண்டும் என சொன்னபோது ஏன் இதனை நீங்கள் உச்சநீதிமன்றத்தில் சொல்லவில்லை? அது முதல் கேள்வி. சொல்லியிருக்கணும். ஏன்னா இந்த சுப்ரீம் கோர்ட்டு ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி போட்டாங்க. அந்த எக்ஸ்பர்ட் கமிட்டியில் ஒரு சில மெம்பர்ஸ் எல்லாம் இருந்தாங்க. அந்த மெம்பர்ஸுக்கும் அதானி நிறுவனத்தோட ஒரு சில தொடர்பு இருந்துச்சு. ஒரு வக்கீலாக ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து இதற்கு முன்பாக அதானி நிறுவனத்தில் ஏதோ ஒரு 2-3 கேஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னப்போ உச்சநீதிமன்றம் அதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு அது ஒரு வக்கீலாக அவர் போயிருக்காரு. ஒரு ரீட்டைனராக கிடையாது, ஃபுல் டைம் எம்ப்ளாயாக இருந்ததில் வக்கீல் வந்து இன்னைக்கு ஒரு கேஸ் எடுப்பாங்க, நாளைக்கு ஒரு கேஸ் எடுப்பாங்கனால அதை சீரியஸாக எடுத்துக்க வேண்டாம். இந்த ஆர்குமெண்ட்லாம் வந்துச்சு. அப்போது செபி இந்த ஆர்குமெண்ட் உச்சநீதிமன்றத்தில் நடைபெறும் போது அந்த எக்ஸ்பர்ட் கமிட்டி, சுப்ரீம் கோர்ட்டால் நியமிக்கப்பட்ட எக்ஸ்பர்ட் கமிட்டி மெம்பர்ஸ் தொடர்பான அலிஜெட் கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் விசாரணைக்கு வரும்போது மாதவி பூச் உச்சநீதிமன்றத்தில் சொல்லியிருக்கணுமா இல்லையா? மறைச்சிருக்காங்க. அப்போ உண்மை மறைத்தார்களா இல்லையா என்பதில்லை, ஆனால் உச்சநீதிமன்றத்தில் சொல்லியிருக்கணுமா இல்லையா, அதுதான் கேள்வி. ஏன்னா உண்மை மறைக்கிறாங்கன்னு அர்த்தம். அவங்கள சொன்ன பிறகு நான் செபிக்கு மட்டும்தான் உண்மையை சொல்லணும், நான் செபிகிட்ட சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க. ஆனால் உச்சநீதிமன்றம் உங்கள் தலைமையில் ஒரு விசாரணை நீங்கள் நடத்த வேண்டும் என இதை வந்து உச்சநீதிமன்றமாக சொல்ல மத்திய அரசு சொல்லிச்சு. செபி விசாரிச்சுட்டு இருக்காங்க, அதனால் நீங்கள் தலையிடாதீங்க அப்படின்னாங்க. அப்போ செபி விசாரிக்கும் போது செபியோட தலைவர் உச்சநீதிமன்றத்தில் இந்த விவகாரத்தை கொண்டு வந்திருக்கணுமா இல்லையா? கொண்டு வரல. ஸோ மறைக்கப்பட்டிருக்கிறது. இது மாதவி பூச்சும் மறைத்திருக்கிறார், செபியும் மறைத்திருக்கிறது, மத்திய அரசும் மறைத்திருக்கிறது. இதனால் மத்திய அரசு தான் அந்த கேஸில் அங்கே மத்திய அரசு சார்பாக வாதாடினார்கள். எனவே மூவரும் மறைத்திருக்கிறார்கள். எனவே இதனை மறைத்ததுக்கான காரணம் என்ன? ஏன் மறைக்கணும்? இப்போ அந்த அக்யூஸ்டுக்கு எதிராக நீங்கள் ஃபேவர் பண்ணுறக்காக மறைச்சிங்களாங்க என்பதுதான் எதிர்க்கட்சிகளோட கேள்வி. இதில் இன்னும் கொஞ்சம் நான் லைட் இது பண்ணணும்னு நினைக்கிறேன். உச்சநீதிமன்ற செயல்பாடுகள் பற்றி உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். இந்த விஷயத்தில் இதை உச்சநீதிமன்றத்தில் சொல்லியிருக்க வேண்டிய கடமை மாதவி பூச்சினுடையதா மத்திய அரசினுடையதா? மாதவி பூச் அங்கே பார்ட்டி கிடையாது, செபியும் கிடையாது, மத்திய அரசு தான். மத்திய அரசு தான் இந்த விஷயத்தை சொல்லி, மத்திய அரசு தான்
மாதவி பூச்சுக்காகவும் சரி செபிக்காகவும் சரி அங்கே வாதாடியது மத்திய அரசு தான். இப்போ மத்திய அரசு தான் சொல்லியிருக்கோம். மத்திய அரசோட வழக்கறிஞர்கள் தான் வாதாடினார்கள் அவர்கள் சொல்லியிருக்கோம். ஸோ மத்திய அரசு தான் உச்சநீதிமன்றத்துக்கு. ஏன்னா மத்திய அரசில் நீங்கள் ஆர்குமெண்ட் பண்ணுறது என்ன சொன்னாங்க? மத்திய அரசு என்ன இதில் வேறு எந்த விசாரணை அமைப்பும் தேவை கிடையாது, எங்களோட செபி விசாரிச்சுட்டு இருக்கிறார்கள் என்பது மத்திய அரசோட வாதம். மத்திய அரசு தான் செபி இந்த வழக்கை விசாரிக்கிறார்கள், அவர்களே விசாரிக்கட்டும், நீங்கள் தலையிடாதீங்கன்னு சொன்னது மத்திய அரசு. இப்போ மத்திய அரசு தான் சொல்லியிருக்கோம். ஸோ மத்திய அரசு உங்களுடைய கடமையில தான் தவறி இருக்காங்க. ஒரு விஷயம் மாதவி புட் சொல்வது போல நான் அனைத்தையும் டிஸ்க்ளோஸ் செய்து விட்டேன், நான் அனைத்தையும் செபிட்ட டிஸ்க்ளோஸ் பண்ணிட்டேன்னு சொன்னாங்கன்னா அப்போ செபிட் அந்த தகவல் இருக்கும், மத்திய அரசு அந்த தகவல் இருக்கும். மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் விசாரணையின் போது மத்திய அரசு இதனையே தெரிவிக்கவில்லை. அப்போ மறைத்தது மத்திய அரசு தான். இந்த விஷயம் மாதவி புட் சொல்வது உண்மை என்றால் மறைத்தது மத்திய அரசு. ஸோ அப்போ வந்து இதில் மாதவி புட் சொல்றது உண்மைன்னா மத்திய அரசு தப்பு பண்ணியிருக்கு. ஆமா, ஏன்னா மாதவி பூச் சொல்றாங்க, அவங்க சொல்றது பொய்னா அவங்களே தப்பு பண்ணிருக்காங்க. ஆமா, ஏன்னா ரெண்டுல யாராச்சும் ஒருத்தர் பதில் சொல்லணும். மாதவி பூச் இந்த ஹிண்டன்பர்க் 2வது அறிக்கை வெளியே வந்ததுக்கு மாதவி பூச் என்ன சொல்றாங்கன்னா, நான் என்னென்னலாம் டிஸ்க்ளோஸ் பண்ணணும்னா அதெல்லாம் பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா செபிக்கு தெரிஞ்சிருக்கணும், செபிக்கு தெரிஞ்சிருந்தா மத்திய அரசுக்கு தெரிஞ்சிருக்கணும். மாதவி பூச் சொல்வது உண்மை என்றால் மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் அதனை மறைத்திருக்கிறது அல்லது மாதவி பூச் போய் சொல்கிறார்கள். இந்த விஷயத்துல வந்து இவங்க சொல்றது பொய், மாதவி பூச் சொல்றது பொய்னா மத்திய அரசும் ஏமாற்றப்பட்டு இருக்கிறது, உச்சநீதிமன்றமும் ஏமாற்றப்பட்டிருக்கு. மாதவி பூச் சொல்றது பொய்னா உச்சநீதிமன்றம் மட்டும் மத்திய அரசாலையும் செபியாலையும் ஏமாற்றப்பட்டிருக்கிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். மாதவி பூச் உண்மை என்றால் மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் மறைத்திருக்கிறது, இல்லை என்றால் மாதவி பூச் மத்திய அரசுக்கும் சேர்த்து மறைத்திருக்கிறார், மத்திய அரசிடமும் சேர்த்து மறைத்திருக்கிறார். இதுல இந்த அறிக்கை வந்த உடனே இங்க ஒரு இருந்த எதிர்பார்ப்பு இல்லை ஒரு பயம் வந்து என்னன்னா, நம்ம எல்லாரும் வந்து ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ண எல்லாருக்கும் இருந்த பயம், இதனால வந்து மார்க்கெட் பெருசா அடி வாங்குமோ அப்படின்றது. ஆனா பாஜகவினுடைய கிளைம் என்னன்னா, இவங்க சொன்ன மாதிரி இல்லை, இவங்க ஆசைப்பட்ட அளவுக்குலாம் மார்க்கெட் வந்து பெரிய அளவில் சரியில்லை அப்படின்றாங்க. இதனால மார்க்கெட் பெரிய அளவில் சரியில்லை நம்ம எடுத்துக்க முடியுமா? அதை முதல்ல என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து இந்தியாவோட பொருளாதாரத்தை சீர்குலைப்பதற்கான சதி. ஏன் சனிக்கிழமை ஏன் இந்த ரிப்போர்ட்டை வெளியிடுறாங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் விட்டுட்டு மறுபடியும் திங்கக்கிழமை மார்க்கெட்டில் பெருசாக அடிப்படணும். அதில் 2வது குற்றச்சாட்டு என்னன்னா, மார்க்கெட் கீழே இறங்குன்னு சொல்லி ஹிண்டன்பர்க் வந்து முன்னாடியே ஷார்ட் பொசிஷன் எடுத்து வச்சிருக்காங்க. எனவே இந்த அறிக்கையை வெளியிட்டு மார்க்கெட் சரியும், அதன் மூலமாக லாபம் பெறுவதற்காக இவர்கள் செய்த சதி என்றாங்க. அப்போது மார்க்கெட் சரியில்லை அப்படின்னா சதி இல்லைன்னு ஏற்றுக்கலாமா? முதல் ஆர்குமெண்ட் என்ன? அண்ணாமலை, தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை உட்பட என்ன சொன்னார்? இதில் வந்து ஹிண்டன்பர்க் வந்து ஷார்ட் பொசிஷன் எடுத்து வச்சிருக்காங்க, அதனால தான் சனிக்கிழமை இந்த அறிக்கை வந்திருக்கு. திங்கக்கிழமை இந்த அறிக்கை ஒரு தனிப்பட்ட நோக்கம் இருக்கு. ஆமாம், திங்கக்கிழமை இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது பெரிய வீழ்ச்சி ஏற்படும், அதன் மூலமாக ஹிண்டன்பர்க் லாபம் அடைய சதி செய்திருக்கிறார்கள் என்பதுதான் குற்றச்சாட்டு. தற்போது ஷேர் மார்க்கெட் சரியவில்லை, அப்போ இந்த சதி இல்லைன்னு ஏற்றுக்கலாமா? அது ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட். அந்த ஆர்குமெண்ட் நடக்காதவொடனே இப்போ என்னன்ட்டாங்க, இப்போ பாருங்கள் ஸ்டாக் மார்க்கெட் இறங்கலையில அப்படின்னா வந்து இதில் எந்த உண்மை இல்லை அப்படிங்கிறாங்க. இன்னும் அப்படி நடந்தால் ஹிண்டன்பர்க் மேலே குற்றச்சாட்டு, அது நடக்கலைன்னா இல்லை அதானி செய்து எந்த தவறும் இல்லை, செபி மீது எந்த தவறும் இல்லை என்பது இந்தியா முதலீட்டாளர்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் என்பது. அதான் இதெல்லாம் வந்துங்க ஒரு ஸ்டேட்டஸ் ஆஃப் கன்வீனியன்ட் தான். உங்களுக்கு அது நடந்தால் உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அந்த பொசிஷன் எடுத்துகிட்டு போகிறது. இது தனிநபர்கள் செய்யலாம், ஆனால் அரசு அங்கம் இந்த மாதிரி ஒரு கன்வீனியன்ட்டான பொசிஷன் எடுக்க முடியாது. ஏன்னா பல லட்சம் மக்களோட முதலீடு அங்கே இருக்கிறது. ஒரு சிறு தவறு நடந்தாலும், ஏதேனும் ஒரு நம்பிக்கை இழந்து விட்டால் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள், ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாரும் அந்த பணத்தை திருப்பி எடுத்துகிட்டு போக ஆரம்பிப்பாங்க, நமக்கு பெரிய வீழ்ச்சி அடையும். எனவே அந்த நம்பிக்கை எங்களோட இன்ஸ்டிடியூஷன் ஸ்டாக் மார்க்கெட்டை முழுவதுமாக நடத்தக்கூடியது செபி. எங்களோட இன்ஸ்டிடியூஷன் உண்மையாகவும் நேர்மையாகவும் நியாயமானதாகவும் டிரான்ஸ்பரண்டாகவும் வெளிப்படைத்தன்மையுடன் செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு என்ற நம்பிக்கையை உருவாக்க வேண்டிய கடமை மத்திய அரசிடம் இருக்கிறது. ஒரு தனிப்பட்ட நபருக்காக மொத்த இன்ஸ்டிடியூஷனையும் நாம் அடகு வைப்பது இந்தியாவோட எதிர்காலத்துக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல். இந்த விஷயம் வரும்போதெல்லாம் ஸ்டாக்கில் வந்து இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். இப்போ நான் வந்து ஸ்டாக்கில் எனக்கு எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே கிடையாது, எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமே இல்லையா? இல்லை, அப்படி சொல்லிக்க முடியாதுங்க. ஏன்னா அதானி நிறுவனத்தை மட்டுமே எடுத்துப்போமே, நம்ம பொதுவாக என்ன அதானி நிறுவனத்தை எடுத்துப்போம். அதானி நிறுவனத்தில் எஸ்பிஐ வங்கி எத்தனை நிறுவனங்கள் எவ்வளவு கோடி ரூபாய் இன்வெஸ்ட் செய்திருக்காங்க என்பதை எடுத்துக்கொள்ளும். குறைந்தபட்சம் ஒரு 5000 கோடி ரூபாய், எனக்கு எக்ஸாக்டாக அமௌண்ட் தெரியல, பட் குறைந்தபட்சம் எஸ்பிஐ வங்கி கீழே பல்வேறு இருக்கும், எஸ்பிஐ கேபிட்டலுக்கும் எஸ்பிஐயோட பல்வேறு அமைப்புகளாகும். எஸ்பிஐ வங்கி மட்டும் சுமார் ஒரு 5000 கோடி ரூபாய் முதலீடு செய்திருப்பார்கள் என்பது என்னோட புரிதல். நான் எங்கேயோ படிச்சிருக்கேன், எனக்கு அந்த எக்ஸாக்ட் அமௌண்ட் இல்லை, அது தௌசண்ட்ஸ் ஆஃப் க்ரோர்ஸ், அதில் ரொம்ப தெளிவாக 1000 கோடிகளுக்கு மேல் இன்வெஸ்ட் செய்திருக்காங்க, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எஸ்பிஐ யாரோட பணம்? எஸ்பிஐக்குன்னு சொந்த பணம் கிடையாது. இப்போ உங்களோட டெபாசிட்டோ இல்லை என்னோட சேவிங்ஸோ அதெல்லாம் தான் சாமானிய மக்களோட டெபாசிட் தான் எஸ்பிஐ வங்கியில் இருக்கும். எஸ்பிஐ வங்கி அந்த டெபாசிட்டுகளை
இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதானி இது ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஏதேனும் ஒரு தவறு நடந்து இவர்கள் சொல்வது போல தவறு நடந்திருந்தால் அதன் மூலமாக இன்ஃப்ளேட் செய்யப்பட்ட அதானியோட ஷேர்ஸ் கீழே இறங்கினா, இன்றைக்கி 2000 3000 போயிட்டு இருக்கிற அந்த ஷேர்ஸ் கீழே இறங்கினா யாருக்கு நட்டம்? எஸ்பிஐக்கு நட்டம். எஸ்பிஐயில் யார் முதலீடு செய்ததுக்காக? யாரோட பணம்? சாமானியனோட பணம். ஸோ நானும் நீங்களோ ஷேர் மார்க்கெட்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணல, எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு நம்ம சொல்லிட்டு இருக்க முடியாது. பாரதிய ஸ்டேட் வங்கியில் முதலீடு டெபாசிட் செய்திருப்பவர்களுடைய பணமும் கூட ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இது அனைவருக்கும் தொடர்புடைய ஒன்று. இது வந்து பல்வேறு மக்கள் இதில் முதலீடு செய்திருக்காங்க. எஸ்பிஐங்கிறது நான் ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லியிருக்கேன். கோட்டக் மஹேந்திராவும் அதே மாதிரி அதானி ஸ்டாக்ல இது இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எல்ஐசியும் அதானி ஸ்டாக்ஸை வாங்கியிருக்கிற பல்வேறு தகவல்கள் இருக்கிறது. எனவே டைரக்டோ இன்டைரக்டோ நம்ம கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அதானி நிறுவனத்தோட ஷேர்ஸ் கீழே இறங்கினால் அதனுடைய பாதிப்பு அதானி ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ண தனிநபர்கள் மட்டும் கிடையாது, இன்டைரக்டாக இந்த வங்கிகள்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது நமக்கும் ஒரு பாதிப்பு தான். ஸோ இப்போ அதானிக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் இந்தியாவுடைய பாதிப்பு தான், மக்களோட பாதிப்பு. அதான் இந்தியாவுடைய பாதிப்பு சேர்த்து சொன்னேன். நீங்கள் வந்து இதில் சொல்லும்போது அதானி இந்தியா கிடையாது, அதானி இந்தியா கிடையாது. ஏன்னா அதுதான் எந்த ஒரு தனி மனிதனும் இந்தியா கிடையாதுங்க, அதை எடுத்துப்போம். அந்த ஒரு எண்ணமே நமக்குள்ள இருக்கக்கூடாது. ஏன்னா இவர்கள் மீண்டும் அப்படிதான் உருவாக்கிட்டு வராங்க. இதுதான் அதானி கை வச்சா இந்தியாவுக்கு எதிரான சதிங்கிறாங்க. இல்லை எனக்கு புரியுது, உங்களோட கேள்வி புரியுது. பட் அதை நான் இன்னமும் குவாலிஃபை பண்ணுறேன், அந்த ஸ்டேட்மெண்ட்டை குவாலிஃபை பண்ணுறக்காக நான் சொல்கிறேன், எந்த தனிநபரும் இந்தியா கிடையாது. ஸோ அதானி மேல் வைக்கப்படும் குற்றச்சாட்டுக்கு அதானி தான் பதில் சொல்ல வேண்டுமே தவிர நாடு பதில் சொல்ல வேண்டிய ஹிண்டன்பர்க் வந்து அதானியை குறி வச்சு நடத்துறது வந்து இந்தியாவுக்கு எதிரான தாக்குதல் பாஜக சொல்றது வந்து இது கன்வின்ஸ் ஆயிடுதுல நான் கேட்குறேன். இது அதான் சொல்கிறேன், இது எவ்வளோ கன்வீனியண்ட்டாக கன்வின்ஸ் பண்ணுறாங்க பாருங்களேன். அதானி கீழே விழுந்துட்டான்னா இது பல வங்கிகள் முதலீடு செய்திருக்கிறார்கள், அதனால் அவர்களுக்கு பாதிப்பு என்கிறார்கள். அந்த வங்கிகள் ஏன் முதலீடு செய்தார்கள்? ஏன் முதலீடு செய்ய விட்டீங்க? எஸ்பிஐ யார் கீழே வருது? எல்ஐசி யார் கீழே வருது? எல்லாம் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸு கீழே தானே வருது. நீங்கள் எப்படி முதலீடு எல்ஐசியில் எஸ்பிஐ ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி கீழே தானே வருது. நீங்கள் எப்படி முதலீடு எப்படி செய்ய விட்டீங்க? அதுக்கான அனுமதி நீங்கள் ஏன் கொடுத்தீங்க? நீங்கள் டியூ வெரிஃபிகேஷன் பண்ணீங்களா? நாளைக்கு அதானி ஒரு தனிநபரோட நிறுவனம் சரிந்தால் மொத்த எஸ்பிஐயோட இவ்வளோ பணம் நஷ்டமாகும். இதுக்கு யார் பதில் எடுப்பா? எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, உத்தரப்பிரதேசோட பவர் கார்ப்பரேஷன் லிமிட்டட்னு நினைக்கிறேன். அவர்கள் வந்து ஒரு இதே போல் ஒரு நான் பேங்கிங் என்பிஎஃப்சியில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அது பெரிய அந்த நிறுவனம் வந்து எஸ் பேங்க் தொடர்புடைய ஒரு வழக்கில் ஒரு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒரு நான் என்பிஎஃப்சி ஒரு நான் பேங்கிங் ஃபைனான்ஸ் செக்டர், அந்த யூபியோட பவர் செக்டர் அங்கே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த நிறுவனம் விழுந்தோனையும் இவர்களுக்கு பெரிய நட்டம். இப்போ அது தொடர்பாக சிபிஐ விசாரணை நடைபெற்று வருகிறது. எப்படி இந்த யூபியோட அரசு நிறுவனம் ஒரு பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் எப்படி அந்த நிறுவனத்தில் நீங்கள் எப்படி போய் முதலீடு செய்தீர்கள் என்ற கேள்வி இப்போ தற்போது வருது. நாளைக்கு இதே கேள்வி அதானி விவகாரத்தில் வருமா வராதா? நாளைக்கு ஏதேனும் நடக்கணும்னு நம்ம யாரும் ஆசைப்படல. பட் அப்படி நடந்தால் அதானி நிறுவனம் ஏதேனும் ஒரு காரணத்தால் அதானியோட அவர்களுடைய அந்த குடும்பத்தோட காம்பிடன்சினாலேயோ ஒரு வேற ஏதேனும் தனிப்பட்ட காரணத்தினால் அந்த நிறுவனம் சரிவை சந்தித்தால் எத்தனை நிறுவனங்களோட எவ்வளோ பொதுமக்களோட பணம் பாதிக்கும்? ஸோ இதற்கான டியூ டெலிஜென்ஸ் மத்திய அரசு செய்தார்களா? அதுதான் கேள்வி. இதில் நம்ம பேசிட்டு நீங்கள் குறிப்பிட்ட 2 விஷயங்களை நான் ஒரே இடத்துல கிளப் பண்ணணும்னு நினைக்கிறேன். உச்சநீதிமன்றம் இந்த விசாரணை நடந்தப்போ ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டியில் ஒரு லாயர் பற்றி பேச வந்தப்போ அவர் வந்து ஒரு லாயர், அவங்க வந்து என்ன கேஸ்னாலும் எடுக்கலாம், அதனால வந்து அது பிரச்சனை இல்லைன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் ஒரு விஷயம் சொல்லுன்னு. அதே மாதிரி மாதவி பூஷனுடைய கணவர் வந்து ஒரு நிறுவனத்தில் அவர் வந்து பொறுப்பில் இருக்கிறார், அதுக்கு வந்து இவங்க எதுவும் தனிப்பட்ட சலுகைகள் கொடுத்தாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இப்போ அவங்க தங்கள் இன்வெஸ்டர்ஸாக தான் அடையாளப்படுத்திக்கிறாங்க. மாதவி பூஷ் வந்து செபிக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி அவங்க இன்வெஸ்டர்ஸாக தான் இருந்திருக்காங்க. அப்படிங்கும்போது அவங்க சம்மந்தப்பட்ட ஒருத்தர் ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்துக்கு போகிறாங்க அப்படின்றதுனால அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்லாம் விட்டு வெளியேறணும்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? சொல்ல முடியாது, சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது. நீங்கள் வந்து இன்வெஸ்டராக நீங்கள் இருந்துக்கிறீங்க, திடீர்னு உங்களுக்கு செபி ஒரு அப்பாயின்மெண்ட் வருது, அதனால் நீங்கள் அதெல்லாம் விட்டு வெளியேறுங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் நான் இன்வெஸ்ட் செய்திருக்கிறேன் என்பதனை சொல்ல வேண்டுமா இல்லையா? யாரையும் இங்கே விட்டு வெளியேற சொல்ல, நீங்கள் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லாம் விட்டு வெளிவாங்கன்னு நம்ம யாரும் சொல்ல. ஆனால் நான் இதில் முதலீடு செய்திருக்கிறேன், இந்த ஆஃப்ஷோர் அக்கௌண்ட் இன்டைரக்டாவோ டைரக்டாகவோ அதானி நிறுவனத்திற்கு ஒரு டிரான்சாக்ஷன் விதமாகவோ ஏதேனும் பரிவர்த்தனை விதமாக ஒரு தொடர்பு இருக்கிறது என்றால் அதனை நீங்கள் சொல்லியிருக்க வேண்டுமா இல்லையா? டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்க வேண்டுமா இல்லையா? அது ஏன் பண்ணலிங்கிறது தான் இப்போதைய கேள்வி. அதற்கு தான் விசாரணை வேணும் என்கிறாங்க. இந்த எதிர்க்கட்சியில் வந்து ஜேபிசி கேட்குறாங்க. ஜேபிசி கேட்குற அந்த விஷயம் அப்படிங்கிறது வந்து இப்போது இது எக்கனாமிக்கல், நான் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து நான் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ண ஆட்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் மட்டும் கிடையாது. இது வந்து இந்தியாவில் இருக்கிற எல்லா மக்கள் சம்மந்தப்பட்ட விஷயமாகவும் மாறின பிறகு பொலிட்டிக்கலாக இது என்ன மாதிரியான அவுட்கம்க்கு வரும்னு நினைக்கிறீங்க?
ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி நடக்க மத்திய அரசு விட மாட்டாங்க, அதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா நம்ம நம்ம தற்போதைய ரியாலிட்டியை நம்ம ஏற்றுப்போம். இப்போ இருக்கிற அரசியல் சூழ்நிலையிலும் தற்போது இருக்கிற அரசாங்கம் எந்த எல்லைக்கும் போவார்கள் இந்த இதில் ஜேபிசி வரக்கூடாதுன்னு. ஏன்னா ஜேபிசி வந்தால் நான் இதுக்கு முன்னாடி சொன்ன கேள்விக்கெல்லாம் பதில் வரணும். எஸ்பிஐ ஏன் அதானி நிறுவனத்தில் முதலீடு செய்தது, எல்ஐசி ஏன் அதானி நிறுவனத்தில் முதலீடு செய்தது, இந்த கேள்வியெல்லாம் வரும். இதற்கெல்லாம் கண்டிப்பாக எழுப்புவாங்க, கன்ஃபார்ம் கேட்பாங்க. ஏன் இப்போது பல்வேறு நிறுவனம் அதானிங்கிற ஒரே நிறுவனம் மட்டும்தான் இருக்கா, ஏன் பல நிறுவனங்களுக்கு ஏன் அதெல்லாம் விட்டுட்டு அதானி நிறுவனத்தில் நீங்கள் போய் முதலீடு ஏன் செய்திருக்கலாம், அதுவும் 1000 கோடி ரூபாய்க்கு மேலே நீங்கள் முதலீடு செய்திருக்கு, அதற்கான காரணம் என்னன்னு கேள்விகள் கேட்பாங்க. அதற்கான பதிலெலாம் சொல்லணும். ஸோ இது மாதிரி பல இக்கட்டான கேள்விகள் வரும். இந்த விவகாரம் தாண்டி இந்த பல கேள்விகள் வரும். எனவே இந்த எந்த கேள்விகளுக்கும் அவர்களால் ஒரு தெளிவான பதில் கொடுக்க முடியாது. ஸோ ஜேபிசி இவர்கள் அனுமதிக்க மாட்டார்கள். ஆனால் அரசாங்கம் மாறிவிட்டால் இது எழுதி வச்சுக்கோங்க, இந்தியாவோட மிகப்பெரிய ஊழலாக இந்த விவகாரம் மாறும். அரசாங்கம் மாறிவிட்டு பாஜக அரசாங்கம் மாறி காங்கிரஸோல எதிர்க்கட்சிகள் கூட்டணி ஆட்சி அமைத்தால் இந்தியாவோட மிகப்பெரிய ஊழலாக இந்த விவகாரம் உருவெடுக்கும். அரசாங்கம் மாறினா தான் இந்தியாவினுடைய மிகப்பெரிய ஊழலாக உருவெடுக்கும் அப்படின்னா அப்போ அது வரைக்கும் இதில் எந்த விதமான ஒரு தெளிவோ தீர்வோ நமக்கு கிடைக்காதுன்னு சொல்கிறீங்களா? நான் ஏன் அதுக்கான வாய்ப்புலையும் ஏன் சொல்கிறாங்க நான் சொல்லிக்கிறேங்க. ஏன்னா மத்திய அரசு தற்போது இருக்கிற மத்திய அரசு எந்த எல்லைக்கும் போவார்கள் இவர்களை அதானியை காப்பாற்றுவதற்கு நம்ம பார்த்துருக்கோம். நம்ம ஏதேனும் போகிற போக்கில் நம்ம இந்த அலிகேஷன் சொல்ல அதுக்கான பல்வேறு காரணங்கள் இருக்கிறது. அதன் மூலமாக ஒரு ரெஸ்பான்சிபிளான ஸ்டேட்மெண்ட்டாக தான் நம்ம சொல்கிறோம். ஏன்னா நம்ம பார்த்துருக்கோம். ஏன்னா இந்த விவகாரத்தில் செபி மட்டும் விசாரித்தா போதும், உச்சநீதிமன்றம் ஒரு குழுவை அமைத்து விசாரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா உச்சநீதிமன்றம் அமைத்த குழு செபியோட செயல்பாடை தான் விசாரித்தார்கள். செபியோட செயல்பாடுகளில் ஏதேனும் ஸ்ட்ரென்தன் பண்ணணுமா, செபிக்குன்னு ஒரு சில லாலாம் இருக்குது, அந்த லாவை ஏதாச்சும் ஸ்ட்ரென்தன் பண்ணணுமா அப்படிங்கிறதான் விசாரித்தார்களே தவிர அதானியோட தனிப்பட்ட விவகாரத்தை அவர்கள் விசாரிக்கவில்லை. அதானி மீது முன்வைக்கப்படும் என்ற குற்றச்சாட்டையும் அந்த குழு விசாரிக்கவில்லை. ஸோ அந்த குற்றச்சாட்டுகளை முழுமையாக செபி மட்டும்தான் விசாரிப்பார்கள் என அதானியை காப்பாற்றுவதற்காக உச்சநீதிமன்றம் வரை போய் வாதிட்டு அதனை காப்பாற்றுவது இதே மத்திய அரசு தான். அதனால் நம்ம ஏற்றுப்போம். அதனால் அதானியை எந்த இடத்துலையும் இந்த அரசு விட்டு கொடுக்காது. ஏன்னா அதானியை விட்டு கொடுத்தா பல்வேறு உண்மைகள் வெளிவரும், அதனால் பல பிரச்சனைகள் வரும். அதனால் அவர் கடைசி வரைக்கும் காப்பாற்றுவாங்க. எனவே மத்திய அரசு ஜேபிசி வரைக்கும் அனுமதிக்க மாட்டார்கள். அப்போ உச்சநீதிமன்றம் மட்டும்தான் ஒரே வாய்ப்பு. உச்சநீதிமன்றத்தில் மறுபடியும் ஒரு இன்டரிம் அப்ளிகேஷன், ஒரு இன்டர்லாக்டரி அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணியிருக்கிறதா தகவல் தற்போது வருது. பட் உச்சநீதிமன்றம் இதில் எந்த அளவுக்கு தலையிடுவார்கள் என்ற கேள்வியும் இருக்கிறது. ஏன்னா உச்சநீதிமன்றத்துக்கு மேக்ஸிமம் என்னங்க, ஒரு குழு அமைச்சு மீண்டும் விசாரிக்க சொல்ல முடியும். அந்த குழுவுக்கு எவ்வளோ பெரிய எக்ஸ்பர்ட்ஸையும் போட்டு அந்த குழு பயங்கரமாக எக்ஸ்பர்டைஸான குழுவாக இருந்தாலும் அது எண்ட் ஆஃப் த டே இந்த டாக்குமெண்ட்ஸ், இந்த கோஆர்டினேஷன்லாம் செபி தான் பண்ணணும். ஏன்னா செபிகிட்ட தான் இந்த எல்லா டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. செபி இப்போ என்னங்கிறாங்க, இல்லை வெளிநாட்டிலேருந்து முதலீடு செய்து வெளிநாட்டு ஆஃப் ஷோர் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் எங்கனாலே தகவல் எடுக்க முடியல, ஏன்னா இந்தியாவை தாண்டி வெளியே இருக்குது அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த குழுவே அமைத்தாலும், இந்த குழு உச்சநீதிமன்றமாக ஒரு குழு அமைத்தாலும் அந்த குழு செபியோட உதவியை தான் நாட முடியும். செபி தான் அந்த இன்னொரு நாட்டுக்கு எழுதி எனக்கு இந்த தகவலை தாங்கன்னு கேட்க முடியும். ஸோ அதுவும் செபி மூலியமாக தான் நடக்கும். ஸோ அதற்கு இந்த அரசாங்கத்தில் விசாரணை நடைபெறுவதற்கான வாய்ப்பே இல்லை. அதாவது யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அவங்கெல்லாம் சேர்ந்து விசாரணை நடத்துகிற மாதிரியான ஒரு சூழல் தான் இப்போ இருக்குன்னு சொல்கிறீங்க. சுதந்திர இந்தியாவினுடைய பெரிய ஊழல் நீங்கள் சொல்கிற மாதிரி, ஆனால் அதை நம்மளால் நிரூபிக்கவோ இல்லை விசாரிக்கவோ முடியாத ஒரு சூழல் இருக்கும். நிரூபிக்கிற பொறுப்பில் நானும் நீங்களும் கிடையாது. ஆனால் அதில் விசாரணை நடத்த வேண்டும் என நம்ம முதல் நாள் என்பது சொல்லிங்க. இதற்கு முன்பாக வரைக்கும் அதானி நிறுவனம் தொடர்பாக எந்த கட்டத்தில் நம்ம இதை சொல்ல. ஆனால் முதல் ரிப்போர்ட் வந்துச்சு. முதல் ரிப்போர்ட்டில் செபி சொல்கிறான், நாங்கள் ஒரு சில இஷ்யூஸ் எல்லாம் இருக்குது, நாங்கள் விசாரிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்கன்னா, அப்படின்னா பிரைமா ஃபேசி தட் இஸ் அன் இஷ்யூ. அதனால தான் செபி விசாரிக்கிறாங்க. ஆனால் விசாரணையில் இப்போ என்னங்கிறாங்க, இந்த நிறுவனம் தொடர்பான ஆஃப்ஷோர் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் வெளிநாட்டில் இருக்குது, எங்களோட இந்தியாவை தாண்டி ஜூரிஸ்டிக்ஷன், அதனால அந்த நாட்டுக்கு எழுதி தான் அந்த டாக்குமெண்ட்லாம் வாங்க முடியும். மொரிஷியஸோ எந்த நாடாக இருந்தாலும் அந்த நாட்டுக்கு எழுதினா நான் வாங்கணும். எனவே அந்த நாட்டுக்கு நாங்கள் எழுதியிருக்கோம், அவங்க இன்னும் எங்களுக்கு பதில் கொடுக்க தாமதமாகிறது, அதனால் விசாரணை இன்னமும் நடைபெற்று வருகிறது என்கிறார்கள். ஸோ இதில் இருக்கிற காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் பார்த்துக்கேன். எனவே இந்த விசாரணை என்பது தற்போதைய காலகட்டத்தில் நடைபெறுவதற்கான வாய்ப்பே இல்லை. நாம் ஏன் இதை எவ்வளோ பெரிய ஊழல் என்கிறோம் என்றால், பிரைமா ஃபேசி அதில் பிரச்சனை இருக்குங்கிறத செபியும் ஒத்துக்கிறான். அதனால தான் விசாரணை நடைபெறுகிறது. ஹிண்டன்பர்கோட 2வது ரிப்போர்ட் செபியோட செயல்பாடு, செபியோட தலைவர் எப்படி அவங்களுக்கு லிங்க் ஆகிருக்காங்கன்னு சொல்லுது. ஸோ பிரைமா ஃபேசி தெர் இஸ் அ கேஸ் ஃபார் இன்வெஸ்டிகேஷன். ஸோ நாம் இது மிகப்பெரிய ஊழல் அப்படின்னு நாம் நிரூபிக்கலை, ஆனால் இதனை விசாரிக்க வேண்டும் என்பதற்கான பல்வேறு காரணங்கள் இருக்கிறது. ஆனால் விசாரணை நடத்த
மத்திய அரசு அனுமதி தர மறுக்கிறார்கள். எனவே இது என்னைக்கு இது விசாரணை எடுத்தாலும், ஏன்னா அதில் வெறும் செபியோட ரோல் மட்டும் கிடையாது, அதில் அதானி குரூப்போட தனிப்பட்ட ரோலும் கிடையாது. இப்போ நான் உங்களுக்கு முன்னாடி சொன்ன எக்ஸாம்பிள் தான். SBI வங்கி ஏன் அதானி நிறுவனத்தில் முதலீடு செய்தார்கள், LIC ஏன் அதானி நிறுவனத்தில் முதலீடு செய்தார்கள், அதற்கான ரீசனிங் என்ன, அந்த போர்டு, ஏன்னா LICக்குன்னு ஒரு போர்டு இருக்கும், செபிக்குன்னு ஒரு போர்டு இருக்கும், அந்த போர்டு எதன் அடிப்படையில் இந்த முடிவை எட்டினார்கள், ஏன் அந்த நிறுவனத்தில் நாங்கள் முதலீடு செய்தோம், அது போனஃபைடா அல்லது மாலஃபைடா. ஸோ இந்த விவகாரமெல்லாம் விசாரணைக்கு உட்படுத்தப்படும். நாளைக்கு என்னைக்கு கவர்மெண்ட் மாறினாலும் அது எல்லாமே விசாரணைக்கு உட்படுத்தப்படும். ஸோ அந்த தினத்தில் அப்போதைய காலகட்டத்தில் இந்தியாவோட மிகப்பெரிய ஊழலாக இது விசாரிக்கப்படும். இது எனக்கு ஒரு சின்ன டவுட். இதில் இந்த ஆஃப்ஷோர் கம்பெனிஸ் எல்லாம் ஷெல் கம்பெனிஸா இல்லை ஷெல் கம்பெனிஸ்னு குற்றம் சாட்டப்படுறதா? ஷெல் கம்பெனிஸுங்கிறது ஒரு டெஃபினிஷனே ஒன்றும் பெருசாக கிடையாதுங்க. ஓகேங்களா? எப்படி பிளாக் மணியை நம்ம எல்லாமே கருப்பு பணங்கிறோமோ அதே மாதிரி தான் ஷெல் கம்பெனிஸும். அதே மாதிரி பினாமி ப்ராப்பர்ட்டிஸ், ஒரு பினாமி சொத்து, ஷெல் கம்பெனிஸ், பிளாக் மணி, இந்த மூணுமே வந்து ஒரு வைடான டெஃபினிஷன் கொடுக்கக்கூடிய. ஆஃப்ஷோர் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஷெல் கம்பெனிஸ்ன்னு நம்ம கொண்டு வந்துட முடியாது. ஆஃப்ஷோர்னா இந்தியாவை தாண்டி வெளியே இருக்கக்கூடிய நிறுவனங்கள். ஸோ வினோத் அதானி, இதில் குற்றச்சாட்டு என்ன, அதானியோட பிரதர் வினோத் அதானி வந்து வெளிநாட்டில் இருந்து அவர் இந்த மாதிரி ஒரு சில ஆஃப்ஷோர் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் உருவாக்குறார். அந்த ஆஃப்ஷோர் அக்கௌண்ட்ஸில் பணம் டம்ப் பண்ணப்படுது. அந்த பணம் அதானியோட நிறுவனத்தில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் செய்யப்பட்டு ஷேர்ஸை வந்து இன்ஃப்ளேட் பண்ணுறாங்க. இவங்களா ஷேர்ஸை ஆர்டிஃபிஷியலாக வந்து விலையை உயர்த்துறாங்க. அதன் மூலமாக அவர் அந்த ஷேர்ஸ் எல்லாம் வச்சு லோன் வாங்குறாரு, அல்லது அந்த ஷேர்ஸ் விலை உயர்ந்ததுக்கப்புறம் SBIயோ LICயோ இவங்கெல்லாம் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணாங்க. ஸோ வெறும் 100 ரூபாயில் இந்த ஷேர் இன்றைக்கி 2000 ரூபாய்க்கு வந்துச்சுன்னா, இப்போ ஒரு குறைந்தபட்சம் ஒரு 2000 ரூபாய்க்கு இவங்க இன்ஃப்ளேட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோமே. ஷேர்ஸை 2000 ரூபாய்க்கு இவங்க இன்ஃப்ளேட் பண்ணிட்டாங்க. அந்த 2000 ரூபா ஷேர்ஸில் தான் இப்போ SBIயோ LICயோலோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அப்படின்னா இந்த ஷேர்ஸை இன்ஃப்ளேட் பண்ணுறதுக்கு அந்த ஆஃப்ஷோர் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பயன்படுத்தப்பட்டுச்சு என்பது தான் குற்றச்சாட்டு. இதில் வந்து ஹிண்டன்பர்க் அறிக்கை வந்துருச்சு. எதிர்க்கட்சிகள் JPC கேட்குறாங்க, மத்திய அரசு வந்து அதை அனுமதிக்காது. இந்த விஷயங்கள் எல்லாம் பொலிட்டிக்கலாக மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகணும் ஒரு பத்திரிகையாளரை நீங்கள் பார்க்குறீங்க? டாடா பிர்லாங்கிறது பொதுவாக நம்ம சின்ன வயசில் கேள்விப்பட்டிருப்போம். டாடா பிர்லா, எதுக்கு எடுத்தாலும் டாடா பிர்லா, பணக்காரங்க டாடா பிர்லாங்கிற வார்த்தையே ஒரு பொலிட்டிக்கல் கனெக்டேஷன் தான். வந்து எதிர்க்கட்சிகள், அப்போது இருந்த எதிர்க்கட்சிகள் இந்த அரசாங்கம் டாடா பிர்லாக்கான அரசாங்கம் என்பதுதான் குற்றச்சாட்டு. அதுதான் வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஒரு கேம்பெயின் லைனாகவும் அந்த காலகட்டத்தில் இருந்தது. அதை தான் இப்போது ராகுல் காந்தி மீண்டும் எடுத்துகிட்டு வர பார்க்குறாரு. அம்பானி அதானி அப்படிங்கும்போது பார்லிமெண்ட்டில் ஒரு பேரை சொல்லக்கூடாதுங்கிறாங்க. அம்பானி அதானி பேரை நீங்கள் சொல்லக்கூடாதுங்கும்போது அப்போ A1 A2 அப்படிங்கிற அதானி தான் இப்போ முதல்ல சொல்கிறாரு. அதானி சொல்லி தான் அம்பானி சொல்கிறார். A1 A2 அப்படின்னு மாற்றுறாரு. ஸோ பொலிட்டிக்கல் இது ஏன்னா சாமானிய மக்களுக்கு இந்த தகவல் கீழே கொண்டு போய் சேர்க்குற அளவுக்கு அதற்கு வந்து ஊடகங்கள் நாம் சரியாக செயல்பட்டால் மட்டும்தான் சாமானிய மக்களுக்கும் இதில் இருக்க பிரச்சனை என்னன்னு புரியும். தற்போதைய காலகட்டத்தில் ஊடகங்கள் எவ்வாறு செயல்படுகிறது என்பது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அதுக்கெல்லாம் நம்ம போய்க்க வேண்டாம். இரண்டாவது, எதிர்க்கட்சிகள் இதனை சாமானிய மக்களிடம் எடுத்து செல்வதற்கு, கடைக்கோடி மக்களிடம் வரைக்கும் எடுத்து செல்வதற்கான ஒரு சிஸ்டம் அவங்க கையில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாது. இப்போ தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் கொஞ்சம் பலம் வாய்ந்த கட்சிகள், அவர்களுக்கு தமிழ்நாட்டில் எடுத்துகிட்டு போக முடியும். ஆனால் மற்ற மாநிலங்கள், உத்தரப்பிரதேசிலையோ, மத்திய பிரதேசிலையோ, குஜராத்லேயோ, சத்தீஸ்கர்லேயோ, ராஜஸ்தான் ஃபார் எக்ஸாம்பிள், ஹரியானா, பீகார், இந்த மாதிரி அந்த ஹிந்தி பெல்ட் மாநிலங்களில் சாமானிய மக்களுக்கு எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சிஸ்டம் எதிர்க்கட்சிகளிடம் கிடையாது. இப்போ தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோம்னா திமுகக்குன்னு ஒரு ஐடி விங் இருக்கும், அதிமுகன்னு ஒரு ஐடி விங் இருக்கும், பவர்ஃபுல்லான ஆக்டிவான ஐடி விங். அந்த ஐடி விங் வந்து சோஷியல் மீடியாவில் அதை எடுத்துகிட்டு போவாங்க, சாமானிய மக்களுக்கு வாட்ஸ்அப் வரைக்கும் அனுப்பிச்சுட முடியும். ஆனால் நார்த் இந்தியாவில் இந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான செட்டப் எதிர்க்கட்சிகள் கிடையாது. ஸோ அது சாமானிய மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய் புரிய வைக்கிற அளவுக்கு எங்களுக்கு கிடையாது. ஆனால் பாஜகவோட இந்த நெட்வொர்க் ரொம்ப டீப்பான பெனிட்ரேட்டான ஒரு நெட்வொர்க். ஏன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியும் இவர்கள் கையில் தான் இருக்குது, அவர்களோட அமைச்சர் தான் இருக்கிறார். எனவே வாட்ஸ்அப்பையும் முடிஞ்ச அளவுக்கு ஆம்டூஸ் பண்ணி வாட்ஸ்அப்பையும் அவங்களுக்கு சாதமாக மாற்றிட்டாங்க, ஃபேஸ்புக்கையும் எங்களுக்கு சாதமாக மாற்றிட்டாங்க, இன்ஸ்டாகிராமும் எங்களுக்கு சாதமாக மாற்றிட்டாங்க. ஸோ அவர்களோட அக்கௌண்ட் வந்து ரொம்ப டீப்பாக பெனிட்ரேட் ஆகிருக்கு, இங்கே அது கிடையாது. ஸோ எதிர்க்கட்சிகள் வந்து இது சாமானியனுக்கு தற்போது எடுத்துகிட்டு போக முடியும்னா அதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஸோ ஊடகம் எதிராக இருக்குது, எதிர்க்கட்சிகளுக்கு சாதகமாக இல்லை, அரசுக்கு சாதகமாக இருக்கிறார்கள். சிஸ்டமும் இந்த ஒரு செட்டப்பும் அவர்கள் நெட்வொர்க்கும் பாஜக வசம் தான் இருக்கிறது. எனவே இதை சாமானியனுக்கு எடுத்துகிட்டு போய் புரிய வைக்கிறதுக்கான எந்த ஒரு ரிசோர்ஸஸும் தற்போதைய தேதியில் எதிர்க்கட்சிகளிடம் கிடையாது. இதனை தாண்டி சாமானியன் புரிந்து கொள்வதற்கு ஒரு எளிய முறையில் புரிந்து கொள்ளலாம் என்பதற்காக தான் அதானி அம்பானிங்கிறத திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காரு. இதில் அதானியில் வந்து சாமானியன் மக்களை தாண்டி மற்ற கார்ப்பரேட்டும் ஏன் வருத்தப்படுறாங்கன்னா, மும்பை ஏர்போர்ட் எடுத்துக்கங்களேன். மும்பை ஏர்போர்ட் இதுக்கு முன்னாடி யார் கையில் இருந்துச்சு, இப்போ மும்பை ஏர்போர்ட் யார் கையில் இருக்குது. அதே போல் ACC சிமெண்ட் இதுக்கு முன்னாடி யார் கையில் இருந்துச்சு, இப்போ யார் கையில் இருந்துச்சு. இதெல்லாம் எப்படி மாறுச்சு என்ற கேள்வி வருதுல. மும்பை ஏர்போர்ட் வேற ஒரு நிறுவனம் இருக்கிறது, அந்த நிறுவனத்துக்கு எதிராக CBI வழக்கு பதிவு செய்கிறது, அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்கிறது. வழக்கு பதிவு செய்தவுடன்
ரெய்டு நடத்தப்படுகிறது. ரெய்டு நடத்தின சில மாதங்களில் அந்த நிறுவனம் அவர்கள் இதனை அதானியிடம் விற்றுவிட்டு நாங்கள் மும்பை ஏர்போர்ட்லேருந்து நாங்கள் விலகிக்கிறாங்க. ஸோ யாருக்காக இந்த அரசாங்கம் செயல்படுகிறது, எவ்வாறு தவறாக செயல்படுத்தப்படுகிறது என்பதுதான் எதிர்க்கட்சிகளோட குற்றச்சாட்டு. எனவே சாமானிய மக்களுக்கு புரிந்து கொள்வதற்கு கால அவகாசம் ஏற்படும். இப்போ அந்த ரிசோர்ஸஸ் எதிர்க்கட்சிகளுக்கு கிடையாது. எனவே அரசாங்கம் மாறினால் மட்டுமே தான் இதில் ஒரு விசாரணை நடத்தி இதில் அனைத்தையும் மாற்ற முடியும் என்பதுதான் எதிர்க்கட்சிகளோட எண்ணம். இங்கே அரசாங்கங்கள் மாறுறதுக்கு ஊழல்கள் காரணமாக இருந்திருக்கு. ஒரு காலகட்டத்தில் வந்து நம்ம ஊழலையை வந்து நார்மலைஸ் பண்ண தொடங்கிட்டோம். இப்போ வந்து டாடா பிர்லா அப்படிங்கிறது ஒரு பெரிய அளவிலான கம்யூனிகேஷன் இல்லாதப்போ, சோஷியல் மீடியா மாதிரியான ஒரு செட்டப் இல்லாதப்பவும் அது கடைக்கோடி மக்கள் வரைக்கும் போய் சேர்ந்தது. நமக்கு டாடா பிர்லாங்கிற பேர் தான் போச்சு. டாடா பிர்லா என்னென்ன பிரச்சனை அப்படிங்கிறத போய் சார். ஆமாம், அந்த பேர் அளவுக்கு கூட இப்போ ஒரு நமக்கு இவ்வளவு நவீன கம்யூனிகேஷன் மெத்தட்ஸ் வந்ததுக்கு பிறகு நம்மளால் அம்பானி அதானியை கொண்டு போய் சேர்க்க முடியல. அது போய் சேர்ந்தாதானே அந்த பிரச்சனை போய் சேரும். அப்படிங்கும்போது இங்கே இதெல்லாம் வந்து நார்மலைஸ் அப்படிங்கிற இடத்துக்கு சமூகம் நகர்ந்துருச்சுன்னு நினைக்கிறீங்களா? சாமானியன் இதில் வந்து இதில் என்ன தப்புன்னு சாமானியன் இன்னும் சொல்லலை. ஆனால் சாமானியனுக்கு இன்னும் புரிய வைக்காமையே இருக்காங்க. ஏன்னா எல்லாமே ஒன் சைடடாக இருக்குது. ஊடகம் முழுமையாக அரசோட கட்டுப்பாட்டில் இருக்கிறது. சோஷியல் மீடியா, சமூக ஊடகமும் தற்போது வரைக்கும் அந்த ரிசோர்ஸஸ் பண ரீதியிலாம் சரி, அந்த நெட்வொர்க்கு ரீதியிலாம் சரி பாஜகவுக்கு சாதகமாக தான் இருக்கிறது. எதிர்க்கட்சிகளுக்கு அந்த வாய்ப்போ அந்த ரிசோர்ஸஸோ இல்லாத ஒரே காரணத்தினால்தான் சாமானியன்ட்டு எடுத்துகிட்டு போகல. சாமானியன்ட்டு எடுத்துகிட்டு போன பிறகு சாமானியன் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லையா ஏற்றுக்கொண்டாதா என்ற கேள்வி தான் நீங்கள் வச்ச கேள்வி. ஆனால் சாமானியன்ட்டு இன்னும் தகவலை எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்பே வரலையே, போய் சேரவே இல்லை. போய் சேர்ந்ததுக்கப்புறம் சாமானியன் முடிவு எடுக்க முடியுமில்ல, தவறு நடந்துச்சா இல்லையான்னு. ஸோ அந்த கட்டத்துக்கே நம்ம இன்னும் போகல. அதற்கான எதிர்க்கட்சியில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ எல்லாமே ஒன் சைடடாக இருக்குது, எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸையுமே இவங்க வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்க. எனவே இதற்கான ஒரே தீர்வு ஆட்சி அதிகாரம் மாறின பிறகு மட்டும்தான் இதற்கான முழு உண்மைகளையும் வெளிக்கொண்டு வர முடியும். ஜேபிசி ஏன் கேட்குறாங்கன்னா, ஜேபிசியில் இன்னைக்கு தேதிக்கு பிஜேபியோட நம்பர்ஸ் கம்மியாக இருக்குது. ஸோ ஜேபிசியில் ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும், ஏதாச்சும் உண்மைகள் வெளிவரக்கான வாய்ப்பு கிடைக்கும். எனவே ஜேபிசி வேணும்னு கேட்குறாங்க. ஆனால் பிஜேபி அதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க. இந்த விவகாரத்தில் நான் கேட்க வேண்டிய கேள்விகள்லாம் கேட்டேன். இதை தாண்டி நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயம் ஏதாவது இருக்காது? ஒன்று சிம்பிளுங்க. எந்த ஒரு குற்றச்சாட்டு இப்போ ஹிண்டன்பர்க்கு நம்ம யாருமே சப்போர்ட் பண்ண முடியாது. ஹிண்டன்பர்க் இந்தியாவோட அமைப்பு கிடையாது. நமக்கு ஹிண்டன்பர்க்கோட முழு பேக்ரவுண்ட் நமக்கு தெரியாது, கிரெடிபிலிட்டி நமக்கு தெரியாது. ஹிண்டன்பர்க் பல்வேறு தவறுகள் செய்திருக்கலாம். ஹிண்டன்பர்க்கோட செயல்பாடுகளை செபி விசாரித்து வருகிறது. செபியோட ரிப்போர்ட்லேயும் செபியோட ஸ்டேட்மெண்ட்லையும் சொல்கிறாங்க, ஹிண்டன்பர்க்கு நாங்கள் ஒரு நோட்டீஸ் கொடுத்தோம், அந்த நோட்டீஸுக்கு பதில் சொல்லாமல் எங்களுக்கு எதிராக வந்து இந்த ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஹிண்டன்பர்க் எதிரான குற்றச்சாட்டை நாம் விசாரிக்கும் போது நம்முடைய நிறுவனமான நம்முடைய ஒரு அமைப்பான செபி இந்த விவகாரத்தில் ஏதேனும் தவறு செய்திருக்கிறதா என்ற குற்றச்சாட்டு, தவறு செய்திருக்கார்கள் என்ற குற்றச்சாட்டு வரும்போது அதனை நாம் விசாரிக்க தயங்குவது ஏன் எந்த ஒரு குற்றச்சாட்டையுமே நாம் விசாரிக்கக்கூடாது? முழுமையான கம்ப்ளீட் இம்யூனிட்டி இந்த நிறுவனங்களுக்கு, இந்த அமைப்புகளுக்கு அனைவருக்கும் கொடுக்க வேண்டும், தனிப்பட்ட நபர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றால் ஏன் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்? ஏன் அதில் விசாரிக்கக்கூடாது? இதே இது ஒரு எதிர்க்கட்சி மாநிலத்தில் எடுத்துப்போமே, இப்போ செபி விட்டுருங்க. தமிழ்நாட்டில் பாஜக எடுத்துக்கொண்டால் தமிழ்நாட்டில் அவர்களுக்கு எதிர்க்கட்சி ஆட்சியில் இருக்கிறார்கள். தமிழ்நாட்டு ஏதேனும் ஒரு அமைப்பு இது போல் ஒரு அமைப்பின் தலைவருக்கு எதிராக ஒரு குற்றச்சாட்டு வருமாயின் இந்த விசாரணை வேண்டும் என்பார்களா, இல்லது இது வந்து இந்தியாவுக்கு எதிரான ஒரு தாக்குதல் என்பதை சொல்லுவாங்க. இது எப்படி மற்றவர்களுக்கு வந்தால் நீங்கள் விசாரணை நடத்தணும், ஆனால் உங்களுடைய தொடர்புடைய ஆட்களுக்கு வந்தால் இல்லை இது நாட்டுக்கு எதிரான ஒரு தாக்குதல், நாட்டுக்கு எதிரான ஒரு சதிங்கிறது இப்படி போக முடியாதுங்க. ஒரு ப்ரொக்ரெசிவான கண்ட்ரி ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். இந்த அமைப்புகள்லாம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். ஏன்னா நம்மளுடைய பணம் மட்டும் கிடையாது, வெளிநாட்டோட முதலீடும் வரணும். அப்போ தான் நம்ம ஷேர் மார்க்கெட் இன்னமும் வைப்ரண்ட்டாக இருக்க முடியும், ஸோ க்ரோ ஆக முடியும். ஸோ அப்போ வெளிநாட்டோட முதலீடு வருவதற்கு நம்ம இன்னமும் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும், நம்மளோட கிரெடிபிலிட்டி ஸ்ட்ராங்காக இருக்கணும். இந்த அமைப்பு, இந்த ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டை நிர்வகிக்கக்கூடிய ஒரு அமைப்பு சுதந்திரமாகவும் நேர்மையாகவும் நியாயமானதாகவும் வெளிப்படைத்தன்மையுடன் செயல்படுகிறது என்ற நம்பிக்கை வந்தால் மட்டும்தான் வெளிநாட்டிலேருந்து முதலீடு வரும். நாம் இப்படி செயல்பட்டால் வெளிநாட்டிலேருந்து முதலீடு வருவதும் குறையும், நம்மளோட இன்ஸ்டிடியூஷன் இன்னமும் காம்ப்ரமைஸ் ஆகுதுங்கிற ஒரு அவநம்பிக்கை ஏற்பட்டால் சாமானியனுக்கும் அந்த டவுட் வரும். எனவே இந்த சந்தேகங்களுக்கு விடை அளிக்க வேண்டும் என்றால் ஒரு நம்பிக்கை, ஒரு இந்த இன்ஸ்டிடியூஷன் மேலான நம்பிக்கையை உறுதிப்படுத்த வேணும்னா இதில் ஒரு விசாரணை நடத்த வேண்டும். அந்த விசாரணை நடத்த மத்திய அரசு தயங்குவது அதானியை காப்பாற்றுவதற்கு தான் என்பதுதான் வெளிப்படையாக தெரிகிறதுங்க. இதே ஒரு எதிர்க்கட்சி மாநிலத்தில் ஏதேனும் ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் வந்தால் சிபிஐலேருந்து இடியிலேருந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு விசாரிக்க சொல்கிறாங்க. ஆனால் இதில் ஏன் விசாரிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா ஏதேனும் யாருக்கு டிஃபெண்ட் பண்ணுறாங்க? ஒரு தனிநபருக்காக ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷனையே நாம் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுறோமாங்கிற ஒரு அச்சம் தான் எழுது. எண்ட் ஆஃப் த டே இந்த கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் யாருக்கு இருக்குது அப்படிங்கிறதான் கேள்வி. ஆமாங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ. நிறைய விஷயம் சொல்கிறீங்க, உங்கள் நினைவு கருத்து வைக்கிறேன். தேங்க்யூ. மற்றொரு நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.